ஹாய் மக்களே, நான் எப்போ சொல்றேன் எப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட வரும் 9600 இருந்துச்சுன்னா நீங்களும் 48 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். அதுவும் எவ்வளோ டைம் பீரியட்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ், புரியுதா? ஒரு 5 to 6 வருஷம் உங்களுக்கு புறமே இருந்துச்சுன்னா நீங்க 48 லட்சம் ரூபா அந்த வர 9600 ரூபாயிலே சம்பாதிக்கலாம். இதை பற்றி உள்ள டீட்டெயில் வீடியோ நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 27 பேர் கால் பண்ணி வந்தவங்க நிறைய பேர். ஆனால் அதில் வந்து ஒரு 27 பேர் வந்து அந்த காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, புரியுதா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்து இது எப்படி, ஏன்னா எல்லாருக்குமே பயம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இருந்தாலும் அந்த பயம் எதனால உண்டாகுதுன்னா அந்த விஷயத்தை பற்றி முழுமையான ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் பயம் உண்டாகும். அதை எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி கேட்டாங்க, நான் சொன்னது மாதிரியே கேட்டாங்க. நான் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். அவங்களுக்கு முழுமையாட்ட நம்பிக்கை வந்த அப்புறம் 27 பேர் நம்ம தமிழ் சொந்தங்கள் வாங்கி இதை பயன் அடைஞ்சாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். அதில் ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் நம்ம அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அவங்களோட பயத்துக்கு எல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுத்தாலும் பயத்தை மேலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பணத்தை மேலே கொஞ்சம் அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது ஒரே கண்டிஷன். நான் எப்பவுமே சொல்றதா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்க எத்தனை கோடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1000 இருந்தாலும் லட்சமா இருந்தாலும் கோடியா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல எனக்கு வந்து 30% நீங்க தரதுக்கு ரெடியா இருக்கணும், ஓகேவா? இப்போ 1 கோடி ரூபாய் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து இப்போ செகண்ட் ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு, தேர்ட் ஃபேஸ்ல நீங்க காயின் செல்லிங் போடுறீங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சுன்னா நீங்க 30 lakhs எனக்கு தர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து லீகல் அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு பணத்து மேல பயமே தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து 0% ஆயிரும், ஓகேவா? ஸோ அதனால வந்து விட்டுறாதீங்க மக்களே. மெயின் இதான், நம்ம பிட்காயினை தூக்கி சாப்பிட்ற மாதிரிப்பட்ட கிரிப்டோ கரன்சி இது. பிட்காயினால ஒண்ணுமே கிடையாது. அது வந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட் நம்பர் 1ல இருக்குது பிகாஸ் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட், ஓகேவா? பட் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப பேக்வர்ட். பட் நம்ம இத்தீரியம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி. அது வந்து இத்தீரியம் வந்து அதோட டெக்னாலஜி வந்து ரொம்ப சூப்பர். அதோட அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மெயின். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டதான் இந்த ட்ரஸ்ட் பிட்காயின். பிட்காயினோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லா ப்ரோட்டோகால் எல்லாமே சேம் தான். இதுவும் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட். அப்புறம் இதோட செப்பரேட் பிளாக் செயின், ஓகேவா? செப்பரேட் பிளாக் செயின்ல டிப்ளை பண்ணப்பட்டதான் இந்த லிமிடெட் சப்ளை, அதுவும் நான் எடிட்டபிள் ஃபார்ம், ஓகேவா? இதனாலதான் இதை வந்து பிட்காயினோட அடுத்த வெர்ஷன் சொல்றாங்க. குடி சீக்கிரம் இதை பற்றி எல்லாரும் நிறைய ரொம்ப ஃபேமஸா பேசுவீங்க. இருந்தாலும் அந்த டைம் வந்து இன்னைக்கு இருக்க பிட்காயின் மாதிரி இது 8வது கனியா போயிடும், ரொம்ப ரேட் ஹை ஆயிரும். இப்பவே 90 rupeesல இருந்து 960 ரூபா வந்தாச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 90 rupeesல இருந்தது. 2 years கம்ப்ளீட் ஆகும்னு 2 years நினைச்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகுது. பட் வந்து வெறும் 7 மாசத்துல அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, விருதா. இப்போ வந்து செகண்ட் ஃபேஸ்ல இருந்து ஒரு காயினோட பிரைஸ் வந்து 10 USD அப்படின்னா 960 ரூபா இன்னைக்கு செல்லிங் நடந்துட்டு இருக்கு. இதுவும் முடியக்கூடிய தருவாயில இருக்குது மக்களை, விட்டுறாதீங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து நம்ம தமிழ் மக்களை எவ்வளவு தெரியாது இது. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில வந்து இது குளோபல் கரன்சியா இருந்தாலும் நம்ம இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்த் இந்தியாவில தான் இது வந்து என்ட்ரி ஆச்சு. ஸோ அதனால நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஹிந்தி நாலேஜ் கொஞ்சம் கம்மியா, ஹிந்தி தெரியாதனால நான் வந்து நார்த் இந்தியாவில தான் நானும் இருக்கேன். ஸோ அதனால நான் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப் சேனல் மூலமாட்டு நான் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தேன். அது மூலமாட்டு லாஸ்ட் ஒரு 2 to 3 days உள்ளாடி 27 நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து எனக்கு இது கிரிப்டோ கரன்சியை வாங்கினாங்க. என் மூலமாட்டு நான் தான் உங்களுக்கு வேலட் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் அவங்களோட பணத்து மேல இருக்கிற பயத்தை போக்குறது, நான் அவங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணாலும் அவங்களோட பயத்தை போக்குனாலும் அவங்களுக்கு வந்து பயம் தீரல. அவங்களுக்கு நான் வந்து லீகல் அக்ரிமெண்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க எல்லாமே எனக்கு அவங்களோட ப்ராஃபிட்ல 30% தாரதாட்டு உறுதி அளிச்சாங்க. ஸோ அதனால நான் அவங்க வந்து அக்ரிமெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல வந்து ரிஸ்க் வந்து அதில் 0% ஆயிடுச்சு, ஓகேவா? பிகாஸ் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனால. உங்களுக்கு அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் அக்ரிமெண்ட்டே நான் ப்ரொவைட் பண்ணி தரேன். ஆனால் வந்து உங்களோட ப்ராஃபிட்ல 30% எனக்கு தரக்கு நீங்க ரெடியா இருக்கணும், ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து கால் பண்ணி கேட்டவங்க நிறைய பேரோட டவுட் என்னன்னா, இதை நம்ம லாகின் பண்ணி பார்க்கறது எப்படி, இப்படி இதை லாகின் பண்ணி பார்க்கறது எப்படி, இதோட வேலெட் என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன? ஆக்சுவலி இதுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் கிடையாது, இதோட வேலெட் தான் ஒன்று உண்டு. அப்படின்னா நம்மளோட காயின்ஸ் வந்து சொல்லிட்டாவே USDT வந்து எந்த வேலெட்ல வரும், ஸோ அந்த வேலெட் ஒன்று. அப்புறம் வந்து நம்ம இது எந்த ஒரு டேட்டா, நமக்கு ஜஸ்ட் ஒரு டேட்டா, ஒரு நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். கூகுள் குரோம்லேயே நம்ம வந்து இதை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம், நோ இஷ்யூ, ஓகேவா? அப்புறம் வந்து அதே நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். இதோட வேலெட் என்ன, அப்புறம் என்னோட வேலெட்ல எவ்வளவு USDT கிடக்குது, அப்புறம் என்னோட இன்கம் இன்னைக்கு 1 day இன்கம். லாஸ்ட் வீக் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 7 lakhs பக்கத்துல எனக்கு இன்கம் வந்துச்சு. அப்புறம் இன்னையோட இன்கம். ஸோ அதே நான் உங்களுக்கு லைவா இன்னைக்கு வீடியோல ஷோ பண்ண போறேன். பட் ஸோ பேக் கேமரா ஆன் பண்ணி நான் காமிச்சு தரேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா
இது நான் கவுண்ட் பண்ணிட்டு வச்சது. அது இல்லாமல் இதில் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிச்சுன்னா, க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிச்சுன்னா இதில் கொஞ்சம் கேஷஸ் இருக்குது. ஸோ 2023 நான் விதைச்ச விதை தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ எனக்கு என்ன சொல்லுது ஒரு இதாட்ட எனக்கு இருக்குது, புரியுதா? நான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் இப்போ க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது, புரியுதா? ஸோ இப்படி உங்களுக்கு இன்கம் வந்துட்டே எனக்கு இன்னும் காயின்ஸ் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு ஏன்னா நான் சொன்னேன்ல டோட்டல் 5 அக்கௌண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. 5 அக்கௌண்ட்ஸ் வந்து நான் வந்து செகண்ட் ஃபேஸில் நிறைய காயின்ஸ் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அது ஒன் பை ஒன் நாட் எனக்கு சோல்டாகி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வேறு வேறு பொசிஷன் நம்பர்ஸில் இருக்கிற காயின்ஸ் எனக்கு செல்லிங்காகவே கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் மீன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு வந்து 2-3 இயர்ஸ் இல்லை, மேக்ஸிமம் 2 இயர்ஸ். நீங்கள் இப்போ செகண்ட் ஃபேஸில் வாங்கி தேர்டில் போட்டிங்கனாலும் இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து எண்டிங் டைமில் இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ஃபேஸ் உங்களுக்கு உடனடியாகவே மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் உள்ளாடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிட்டர்ன் ஆட் உங்களுக்கு கிடச்சிரும், புரியுதா? இந்த இண்டஸ்ட்ரியை தவிர வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு வந்து இவ்வளோ இன்கம் கிடைக்கிற ஒரு இவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிட்டர்ன் இவ்வளோ மல்டிப்ளை அமௌண்ட் ஆட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, புரியுதா? ஒன்லி ஒன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மட்டும்தான். பட் இதில் நம்ம இறங்கும் முன்னாடி நம்ம பயப்படுறது உண்மை தான், ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இதில் நம்ம இறங்கும் முன்னாடி கொஞ்சம் விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து ஆராய்ஞ்சு நம்ம இறங்கிச்சுன்னா நமக்கு எந்த பயம் இருக்காது, ஓகேவா? பயமே இருக்காது. நம்ம பணம் வந்து லாஸ் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதே மாரி உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நான் ரிஸ்க் எடுக்கேன். இது ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களோட ஒரு என்ன சொல்லுது ஒரு யூஸுக்காக, உங்களோட ஒரு நல்லதுக்காக நான் வந்து அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணி தரேன். அப்படியாவது நீங்கள் எதை வாங்கி பயன்பெறுங்க, ஓகேவா? அதனால எனக்கு ஒரு சின்ன லாபம் என்னன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 30% எனக்கு நீங்கள் தருவீங்க, புரியுதா? அது என்னோட ஒரு ப்ராஃபிட்னு சொல்லலாம். ப்ராஃபிட்னா என்னோட ஒரு யூஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட பணத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்காக உள்ள என்னோட ஒரு இது, புரியுதா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஸ்க் வந்து 0 ஆயிரும், ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே. இதே ரிலேட்டட் இன்னும் வந்து யாராவது டவுட்ஸ் இருந்தா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலில் கால் பண்ணி கேட்டீங்க. நான் சில டைம் பிஸியாக இருந்துச்சுன்னா 1/2 hour கழிச்சு நான் கால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவங்கள பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கேளுங்க, என்கிட்ட என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் வந்து 27 பேர் வாங்கியிருந்தீங்க. இவ்வளோ ஒரு 2-3 டேஸ் உள்ளாடி 27 பேர் வாங்கினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பேர் வாங்கணும், புரியுதா? இன்னும் நிறைய பேர் வாங்குங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் இதை கொண்டு போய் சேருங்க, ஓகேவா? இது பிட்காயினே தான். பிட்காயினை தூக்கி சாப்பிட்ற மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம் தான் அது, புரியுதா? பிட்காயின் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப பேக்வேர்ட். பட் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆனால இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு. பட் இது ஹைப்ரிட் பிளாக் செயினில் பிட்காயினுக்கோட செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து பிட்காயினோட பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு போகிற காயின்ஸ் தான். இது வரக்கூடிய ஒரு 5 to 6 இயர்ஸ் உள்ளாடி உங்களுக்கு தெரியும் இது என்ன விஷயம் அப்படின்னு, புரியுதா? இன்னைக்கு அது வந்து தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. பட் நார்த் இந்தியாஸ்ல எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் 1000கணக்கில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி பயங்கரமாட்டு இருக்காங்க, புரியுதா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல எனக்கு முன்னாடி. பட் வந்து நானும் தமிழ்நாடு இறந்து, நான் கன்னியாகுமரிக்காரன், ஓகேவா? நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி நீங்களே நான் பார்க்குறீங்க. இங்கே மணி தான் எல்லாமே, பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, ஓகேவா? சரி, நீங்கள் நினைச்ச கூடாது இந்த பணத்தை நான் வந்து சும்மா பந்தா காமிக்க நான் விரிச்சு போட்டிருக்கேன், அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு காமிக்க தான், புரியுதா? இவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 500 rupees, ஒரு 500 rupees நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும்னா நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்மளா இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நம்ம நல்ல எப்பொழுதுமே பணத்தை வந்து பணம் தான் வளர்க்கும், புரியுதா? நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்மளோட பணத்தை வந்து க்ரோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து எதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி ஆராய்ஞ்சு நம்ம பண்ணினோம்னா நம்மளோட பணம் ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு ரொம்ப சீக்கிரம் வளர்றது ரொம்ப 100% அது கேரண்டி, ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதை உங்களுக்கு நான் ஆணி அடிச்ச மாதிரி உங்களோட மனசில் புரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பணத்தை நான் இப்படி வெளியே வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 2 lakhs rupees வந்து 1 dayல கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அது சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம், புரியுதா? நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு ஆர்கனைசேஷனில் தான் இருக்கேன்.
ஸோ அதனால தான் நானே இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கேன். நார்த் இந்தியாவில் இப்போ மத்திய பிரதேஷில் நான் இருக்கேன். ஓகேவா? பண்ண அப்புறம் என்னெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும், நம்மளோட சீனியாரிட்டி நம்பர் எங்கே டிஸ்பிளே ஆகும், நம்ம சீனியாரிட்டி நம்பர் எப்படி வாட்ச் பண்ணுறது, A to Z நம்ம அப்படின்னா ஃபோன் பண்ணி யாரெல்லாம் என்னெல்லாம் டவுட்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணி வர மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கா டவுட்ஸ் உண்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ அப்படின்னா ஒரு 27 பேர் வந்து காயின் எப்படி வாங்குறதுக்கு எது ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சோ அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்கப் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதையும் பாருங்கள். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் லெந்தாக இருக்கும், ஒரு 40-45 மினிட்ஸில் ரன்னாக வந்த வீடியோ. பட் பொறுமையாக இருந்து கேளுங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் புரியணும்னு நினைக்கிறேன் அந்த ரீசனில். அதுலேயே உங்களுக்கு டைம் இல்லைன்னா என்ன டேரெக்டாக என்ன கால் பண்ணி கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லும் நான் இது புரியப்படுத்துகிறேன். மக்களே எவ்வளோ ரீல்ஸ் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு யூஸபிளாக இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்து லைஃப்பை வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு உள்ள போகலாம் பாருங்க. நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய் நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? க்ரோமில் போனீங்களா, நீங்கள் மேலே இங்கே டைப் பண்ணுறது www.trustbitcoin.io. ஸோ இதுதான் இதோட வந்து வெப் அட்ரஸ். ஓகேவா? இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் கொடுத்தா போதும். அது வந்து இந்த மாதிரி இதோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட யூசர் நேம் தான் உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் நேமாக இருக்கும், பாஸ்வேர்டு அப்புறம். ஸோ 2 செகண்ட் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஸோ நமக்கு இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ் 2 டோட்டல் காயின்ஸ் வந்து எவ்வளவோ அது காமிக்கும். புரியுது? 50 லட்சம் காயின்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபேஸ் 2 சோல்டு காயின்ஸ் வந்து 37,47,746 காயின்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மக்களே. பேலன்ஸ் நமக்கு வந்து இந்த செகண்ட் ஃபேஸில் வரும் 12,52,254 காயின்ஸ் தான் இப்போ நமக்கு இருக்குது. நீங்கள் இதில் இருந்து தான் வாங்கி ஆகணும். ஓகேவா? அப்புறம் வந்து மை டோட்டல் காயின்ஸ் வந்து இது 500. ஆக்சுவலி இது வந்து 500 கிடையாது, 600 உண்டு. நான் வந்து அதில் வந்து 100 காயின்ஸ் எனக்கு சோல்ட் அவுட் ஆகி கிடச்சிருச்சு. புரியுதா? இது ஆக்சுவலி ஒரு அக்கௌண்ட் தான், நான் வேறு மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டில் பல லட்சங்கள் காயின்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் 500 காயின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட்லி செல்லிங் காயின்ஸ் பொசிஷன் இஸ் 3158. இது என்னென்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் வாங்கும்போது உங்களோட ஒவ்வொரு காயின்ஸுக்கு வந்து பின்னாடி ஒரு சீனியாரிட்டி நம்பர் கிடச்சிரும். இப்போ செகண்ட் ஃபேஸ் என்ன நடந்துடும், இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து உங்களோட காயின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சீனியாரிட்டி கிடைக்கும். அதே போல் தேர்ட் ஃபேஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சீனியாரிட்டி நம்பர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஃபேஸில் இப்போ செல்லிங் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து 3158 சீனியாரிட்டி நம்பர் யாரோடதோ அந்த நபரோட காயின்ஸ் வந்து இப்போ செல்லிங் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அந்த நபர் வந்து மொத்தம் 5000 காயின்ஸ் வந்து செல்லிங் போட்டு வச்சுருக்காங்க. அதில் 526 காயின்ஸ் வந்து செல்லிங் ஆகி முடிஞ்சிருது. அப்புறம் 4474 காயின்ஸ் வந்து பேலன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம் மக்களே. அப்புறம் வந்து இதோட ஆர்டர் ஐடி நான் சொன்ன தெரியுமா, சீனியாரிட்டி நம்பர் கிடைக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஃபேஸும் நான் வந்து எவ்வளோ காயின்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு நான் இங்கே ட்ராக் பண்ணேன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிளியராகிட்டு ஷோ பண்ணும் எவ்வளோ போட்டிருக்கேன். பட் நான் ஒரு ப்ரீவியஸ் விஷயம் மட்டும் நான் அதை நான் ஷோ பண்ண விரும்பலை. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நான் போட்டிருக்க காயின்ஸோட பொசிஷன் நம்பர் நான் காமிக்கிறேன். ஓகேவா? தேர்ட் ஃபேஸில் நான் போட்டிருக்க காயின்ஸ் வந்து குவான்டிட்டி நான் ஷோ பண்ண விரும்பலை. செல்லிங் நான் போட்டிருக்கேன் டைப்பில். அதுக்கப்புறமாட்டு அதோட குவான்டிட்டி டிஸ்பிளே ஆகும், நான் காமிக்கலை. பட் அதோட வந்து சீனியாரிட்டி நம்பர் வந்து 3236. ஓகே, அப்படின்னா 3ஆவது ஃபேஸில். அதே மாதிரி செகண்ட் ஃபேஸில் எனக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய காயின்ஸ் வந்து 3514 சீனியாரிட்டி நம்பர் வரும்போது எனக்கு செகண்ட் ஃபேஸில் எனக்கு இன்னும் காயின்ஸை சொல்லிட்டு ஆகி வர்றது இருக்குது. அப்புறம் வந்து ஃபோர்த்து ஃபேஸில் நான் போட்டிருக்க காயின்ஸ் வந்து 2885. புரியுதா? அதே மாதிரி ஃபிஃப்த்து ஃபேஸில் வந்து நான் போட்டிருக்க காயின்ஸ் வந்து பொசிஷன் நம்பர் 2519. ஸோ இந்த மாதிரி மக்களை நீங்களும் வாங்கக்கூட காயின்ஸ் வந்து வாங்கின உடனே உங்களுக்கு வந்து இதோட ஒரு பொசிஷன் நம்பர் உடனே கிடச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷன் நம்பர் வரும்போது இதோ நீங்கள் பார்க்குறீங்களா 3158, அதே மாதிரி உங்களுக்குன்னு கிடைக்கிற நம்பர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது சோல்டட் ஆகி எங்கே உங்களுக்கு வரும்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட வேலெட்டில் இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த 2572 எங்கே டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நீங்கள் விற்க கொடுத்துருக்க காயின்ஸோட இன்கம் எவ்வளவோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட யூஎஸ்டிடி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்புறம் மக்களை இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இவ்வளோ தூரம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு இதோட வேரியேஷன் என்ன பார்க்குறோன்னா,
ஒரு 2 months கேப் உள்ளாடி இந்த காயின்ஸ் வந்து எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிருக்கு, எத்தனை கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னா, நான் ஆக்சுவலி 2 மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ அதில் உள்ள வேல்யூவும் இதில் இருக்கிற சோல்டு காயின்ஸோட வேல்யூ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த 2 monthஸில் 2 மாதத்து உள்ளாடி எவ்வளோ காயின்ஸ் நம்ம சோல்ட் அவுட் ஆயிருக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதோட விலைப்பட்டியல் எவ்வளோ அதே நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? நல்லா பார்த்தவங்க, இன்றைக்கி இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து 37,47,746 காயின்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரெசெண்டாக இருக்குது. ஓகேவா? இது இன்றைக்கி என்னென்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து 37,47,746. நம்ம இதை அப்படியே கால்குலேட்டரில் டைப் பண்ணிடுவோம். 37,47,746. ஓகேவா? இனிமே நம்ம கேலரியில் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம், அதே நம்ம காமிச்சிருவோம் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டர் உள்ளாடி இருக்கிறது. இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போமா என்னைக்கு அப்படின்னு. நான் போய் சொல்லலை, இங்கே பாருங்கள், சாட்டர்டே சனிக்கிழமை வந்து 21 ஜூன் 2025 காலையில் 10 மணி நைட்டு 10 மணிக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஓகேவா? 21 ஜூன் 2025 அப்படின்னா இன்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 months பிஃபோர், 2 மாதத்துக்கு முன்னாடி அண்ணா எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 27,03,776. ஓகேவா? நல்லா பார்த்தவங்க, 27,03,776 ஃபேஸ் 2 சோல்டு காயின்ஸ். அப்போ நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிடலாம். 27,03,776. ஓகே, இப்போ நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 10,43,970 காயின்ஸ் வந்து வெறும் 2 மாதத்தில் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இதோட விலை எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து செகண்ட் ஃபேஸில் 960 ரூபா. அப்போ நம்ம கல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore 100 crore. புரியுதா? 100 கோடியே 22,11,200 ரூபாய். புரியுதா? 2 மாதத்துலேயே 100 கோடி ரூபாயோட அதிகமாட்டுள்ள டேர்ன் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மக்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்லை. விட்டுறாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. புரியுதா? கண்டிப்பாக விட்டுறாதீங்க, சாதாரண விஷயம் இல்லை. புரியுதா? இது வந்து லைவ் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. இன்னைக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இது டே பை டே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரமாக யாராச்சும் ஒரு ஆள் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வாங்க அது வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது, ஸ்டாக் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மக்களை எல்லோரும் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துட்டு இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். எல்லாமே சேம் தான். நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். வடக்கன்ஸ் மாதிரி நம்ம தமிழ் மக்களும் இதை வாங்கி பல லட்சங்கள் சம்பாரிச்சு லைஃபை டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 2009 வந்து பிட்காயின் வரும்போது நாய் கூட வாங்காமல் இருந்துச்சு. ஏன்னா அதை மக்களை சொல்லி பிரயோஜனம், மக்களை குறை சொல்லி அர்த்தம் இல்லை. பிகாஸ் என்னன்னா, அது வந்து அன்னைக்கு வந்து வேர்ல்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு கான்செப்ட் வரனால நிறைய பேர் அதை பற்றி தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து வாங்கினாங்க. அவங்க இன்னைக்கு வந்து பல கோடிகளில் இருக்காங்க. புரியுதா? அவங்களோட ஜஸ்ட் ஒரு 100 ரூபா கூட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி பக்கத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு பெருகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் பிட்காயின். ஸோ அதோட அடுத்த வெர்ஷன், அதோட அடுத்த குழந்தைன்னு நினைக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு 2 years முன்னாடி வந்திருக்கு. 2023 ஜனவரியில் நம்ம கண் முன்னாடி வந்திருக்கு. மக்களை இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ட்ரஸ்ட் பிட்காயின் வந்து நம்ம காயின் மார்க்கெட் கேப்னு டிஸ்பிளே ஆகலையே, இது எப்படி ஃபேக்கா? அப்படி எதுவுமே கிடையாது மக்களே. நம்ம 2009 நம்ம பிட்காயின் கூட தான் 6 வருஷம் வரைக்கும் காயின் மார்க்கெட் கேப்ல எதுவுமே டிஸ்பிளே ஆகல. அதனால அது ஃபேக் ஆயிடுச்சா? அப்படி கிடையாது. காயின் மார்க்கெட் கேப்ல வந்து எந்த காயின் வேணாலும் எப்போ வேணாலும் லிஸ்டிங் ஆகலாம். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டீலிஸ்டிங் ஆகலாம். அது இல்லை விஷயம். ஓகேவா? அது நமக்கு வந்து அதை டிபெண்ட் பண்ணி எதுவுமே அது ஃபேக்கா லீகலா இல்லீகலா அது எதுவுமே கிடையாது. முழுக்க இது டீசென்ட்ரலைஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை,
இது பிட்காயினோட சேம் ப்ரோட்டோகால் தான் இது. ஓகே, பிட்காயின் எப்படியோ அதே மாதிரி, பட் இது அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஏன்னா வந்து பிட்காயின் வந்து இன்னைக்குள்ள டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பேக்வேர்டு. ஓகேவா, ஆனால் வந்து இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது. இதுல வந்து 10,000 டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். அது மட்டும் இல்லை, இதோட பிளாக் செயின் வந்து இதோட செப்பரேட் பிளாக் செயின். ஓகேவா, செப்பரேட் ஹைபிரிட் பிளாக் செயின். நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் இதுல வந்து இன்வால்வ் ஆகுது. நம்ம இது பிட்காயினோடது, அப்புறம் வந்து நம்ம இத்தீரியமோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நான் வந்து பெரிய மாஸ்டர் எதுவும் கிடையாது இதில். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆயிருந்து எனக்கு ஓவரால் இதை பற்றி தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்னோட அறிவுக்கு மிஞ்சிய கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். புரியுது? ஏன்னா வந்து என்னை விட இந்த இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சவங்க ரொம்ப அறிவாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் அதை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் மக்களை இதை விட்டுறாதீங்க. ஓகேவா, ஏன்னா வந்து இதோட நாலேஜ் வந்து அறிவு எப்போ ஆனாலும் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது சப்போஸ் லேட் ஆகி வரும்போது இந்த பிரைஸ்ல உங்களுக்கு இந்த காயின் கிடைக்காம போயிடும். ஓகேவா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க பிட்காயின். ஓகேவா, 2009 நிறைய பேர் அதை வந்து வாங்கக்கு முன் வரவில்லை. பிகாஸ் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இது என்னன்னே தெரியாது, இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியாத ஒரு காரணத்தினால அதை விட்டுட்டாங்க. அதனால் வந்து அதோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி அடைஞ்ச அப்புறம் அதை வாங்க ஆசைப்படும் போது அது அவங்களோட எட்டாத கனியா மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. அதே மீறி உங்களுக்கு பணத்து பயம் இருந்துச்சுன்னா ஜென்கின்ஸ் நான் இருக்கிறேன். நான் எங்கே ஓடி போக மாட்டேன். நான் ஆக்சுவலி நார்த் இந்தியாவில் இருக்கிறேன். பட் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், கன்னியாகுமரிக்காரன் தானா. ஸோ நம்ம கன்னியாகுமரி மக்கள் யாராச்சும் பார்த்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஒரு 2 monthsல நான் வந்து விடுமுறைக்கு லீவுக்காக நான் ஊர் வருவேன். அந்த டைம் வந்து நம்ம டேரெக்டாகவே மீட் பண்ணலாம். வேறு யாரும் வேணாலும் என்ன மீட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா, உங்கள் டேரெக்டாகவே நான் வந்து இருந்துட்டு ஃபிசிக்கலாக எல்லா டவுட்ஸும் உங்களை நான் கிளியர் பண்ணி தரலாம், நோ இஷ்யூ. அது மட்டும் இல்லை, அதுலேயும் உங்களை பேடு இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் வரைக்கும் நான் ப்ரொவைட் பண்ணி தரதுக்கு ரெடி. பட் அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, நீங்கள் சப்போஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு எங்கிட்ட இருந்த அக்ரிமெண்ட் நீங்கள் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்லேயே 30% எனக்கு தர வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னோட ஒரு பெனிஃபிட். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரிஸ்க் வந்து 0 ஆயிருது. ஓகேவா, ஸோ அதனால வந்து எனக்கு அது பெனிஃபிட் தான், உங்களுக்கு வந்து ரிஸ்க் 0% ஆயிருது. நோ விஷயம். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பற்றிக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பாருங்க, வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. வடக்கன்ஸ் மட்டும் பயன்படுறது இல்லாமல் நம்ம தமிழ் மக்களும் இதை பற்றி பயன்பெறட்டும். அந்த ஒரு மோட்டிவ்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலே நான் கிரியேட் பண்ணி இந்த விஷயத்த நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேவா, சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.